ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, சீரடியிலிருந்து இந்த சாயப்பா உனக்காக உதியை கொண்டு வந்திருக்கேன். இந்த அதிர்ஷ்ட உதி உன் வாழ்க்கையில் மிகுந்த அளவில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரப்போகுது. ஆமேன் செல்லமே. நான் எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே. இப்போது கூட இந்த அதிர்ஷ்ட உதியும் உன் வாழ்க்கையை அழகாக்குவதற்காகவே நான் கொண்டு வந்திருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இதுவரைக்கும் தப்பு தப்பாக நடந்த விஷயங்கள் சரியாகி இனி ஒவ்வொரு விஷயமும் அழகானதாக, நல்லபடியாக, நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பானதாக உன் வாழ்க்கையில் நடந்து நீ மகிழும்படியாக நான் செய்ய போகிறேன். இத்தனை நாளாக நீ ஏங்கி எதிர்பார்த்து கேட்ட வாழ்க்கையையும் நான் உன் கைகளில் கொடுத்துட்றேன் என் செல்லமே. இனி ஒவ்வொரு நிமிஷமும் நீ நினச்சதை விட மகிழ்ச்சியாக வாழ போகிற. உன் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் இந்த சாயப்பா செஞ்சு கொடுத்துட்றேன். உனக்கு இருக்கும் சிக்கல்கள், பிரச்சனைகள் என அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாமே செல்லமே. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை எல்லாம் நீ மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. என் பிரச்சனைகள் எப்போது தீரும்னு கஷ்டப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா கஷ்டங்களையும் ஒவ்வொன்றாக நான் தீர்த்து வச்சுறேன். நம்பிக்கையோடு நீ என்னை நம்பும்போது, என்னையே நினச்சி வழிபட்டு வணங்கும் போது நான் எப்படி உனக்கு நல்லதை செய்யாமல் இருப்பேன்? இதோ இப்போதே உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். அடுத்தடுத்து நீ சற்றும் எதிர்பாராத மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். யார் உன்னை கைவிட்டாலும் இந்த சாயப்பாவின் திருக்கரங்கள் என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதும் கைவிடாது. நீ எங்கே போனாலும் உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன் என் செல்லமே. உனக்கென படைக்கப்பட்ட ஒரு விஷயம் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமிருந்து என்கிட்ட வச்ச அத்தனை வேண்டுதல்களையும் இந்த சாயப்பா உனக்காக நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நீ சிந்தின கண்ணீர் எல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது. உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாத அளவுக்கு இந்த சாயப்பா உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கிறேன். சந்தோஷமான நாட்கள் உன்னை நெருங்கி வந்துருச்சு. உன் எதிர்காலம் வசந்த காலமாக மாறுவது உறுதி. இனிமே உன் வாழ்க்கை பயணமும் கூட ஆனந்தமாக அமையும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய கஷ்ட நஷ்ட சூழல் எனக்கு புரிகிறது. நீ நினைச்சது போல சில விஷயங்கள் நடக்காததால நீ வருத்தத்தோடும் கவலையோடும் இருக்கிறாய் அல்லவா? ஆனால் இப்போது இந்த அதிர்ஷ்ட உதியை தட்டதின் மூலமாக தாமதமான விஷயங்கள் எல்லாம் சரியானபடி சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்கிறேன். அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. நீயும் என்ன நடந்தாலும் உடைஞ்சு போகாத. இந்த சாயப்பா உனக்காக இருக்கேன்ற நம்பிக்கையோட கலங்காம தைரியமாக இரு. இனிமே உன் வாழ்க்கையில் நீ எல்லா அற்புதங்களையும் பார்க்க போகிற. நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்ட இந்த சாயப்பா உன் வாழ்வில் இருக்கும் தீமைகளை விலக்கி நன்மைகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். என்னை நம்பி வாழும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் பேர் அதிசயத்தை நடத்தி கொடுக்குறேன். உன்னால் தீர்க்க முடியாத கஷ்டமான விஷயங்களை எல்லாம், உன்னால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் இந்த சாயப்பா கிட்ட ஆத்மார்த்தமாக ஒப்படைச்சிடு. உன் பிரச்சனைகளை தீர்க்கும் வழியை நானே உனக்கு காட்டுவேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சிக்கலான உன் வாழ்க்கையில் இப்போ அனைத்தும் சரியாகி நீ எதிர்பாராத சந்தோஷ வாழ்க்கை அமையும்படி நான் பார்த்துக்கிறேன். தாமதமாகும் விஷயங்களில் எல்லாம் உனக்கு துணையாக இருந்து உன்னை கை தூக்கிவிட நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்படாத. உன் கண்ணீரை தொடச்சி நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். இத்தனை நாளாக பொறுமையாக காத்திருந்த உனக்கு வெற்றியை கொடுத்து மகிழ்ச்சியாய் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கையோட தைரியமாக துணிஞ்சு நில்லு. உன் மன ஓட்டத்தை அதையும் இதையும் போட்டு யோசிக்கிறதை சற்று நிறுத்திக்கிட்டு அமைதியாக நான் சொல்கிறத கேளு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வந்துச்சு. ஆனால் நான் உனக்காக எதையுமே சரி செய்யலைன்னு தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க.
நான் உனக்காக எந்த விஷயமும் செய்யலான்னு நினைக்கிறத விட்டுட்டு நான் உனக்காக செஞ்ச நல்ல விஷயங்களையும் உனக்கு கண்ணுக்கு முன்னால் நடந்த நல்ல விஷயங்களையும் பற்றி யோசி. அப்போது தான் நான் உனக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கேன்றது உனக்கு புரிஞ்சுக்க முடியும். பல பிரச்சனைகளை தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு அழகாக நான் சரி பண்ணி உன்னை சந்தோஷமாக வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கே தெரியாமலும் பல பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை விடுவிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை தானே. நீ எதையும் யோசிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம். உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்கும் இந்த சாயப்பா எந்த விதத்திலும் உன்னை கவலைப்பட விட்டுட மாட்டேன். கண்டிப்பா நீ எதிர்பார்க்கறது எல்லாம் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கை எப்போதும் எதிர்த்து போராடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் மன அழுத்தத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். மற்றவங்க செய்கிறது பிடிக்காம ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு நீ என்னதான் கவலைப்பட்டாலும் மனிதர்கள் உனக்காக யாரும் மாற போகிறதில்ல. அவங்களுக்கு எது சரியோ, அவங்களுக்கு எது நியாயமோ, அவங்களுக்கு எது பிடிக்குமோ அவங்க இஷ்டப்படி தான் அவங்க நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அடுத்தவங்களை பற்றி நீ யோசிக்காமல் உன் வாழ்க்கையில் எதை மாற்றணுமோ அதன் மீது கவனம் செலுத்து. உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களை எல்லாம் அப்படியே விட்டுவிடு என் செல்லமே. உனக்கு பிடிச்ச ஒருத்தர் தப்பு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்க தவறுகளை விமர்சிக்காமல் விட்டு விடாதே. பிடிச்சவங்க தப்பு செய்கிறாங்கன்றதுக்காக சும்மா விடவும் கூடாது. பிடிக்காதவங்க ஒரு விஷயத்தை சரியாக செய்யும் போது அதை ஏற்றுக்காமல் இருக்கவும் கூடாது. நல்லது எங்கே இருந்தாலும் அதை ஏற்றுக்கோ. கெட்டது எங்கே இருந்தாலும் அதை அழகாக எடுத்து சொல்லி சரி பண்ண முடியும்னா சரி செய்வது தான் விவேகத்தின் பக்குவத்தின் அடையாளமாக இருக்கும். நீ நிம்மதியாக இருக்கிறத இந்த உலகம் ஒருபோதும் பொறுக்காது. நீ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் உறவுகள் உன்னை தேடி வந்து துண்டு துண்டாக உடச்சி உன்னை கஷ்டப்படுத்திட்டு போயிடுவாங்க. அதனால் எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காம உன் வாழ்க்கையை நீயே நேராக்கிக்கிட்டு நிம்மதியாக வாழ தயாராக இரு என் தங்கமே. நீ கொடுக்குற எல்லாமே எப்படியே உனக்கு திரும்பி வந்துடும்னு சொல்ல முடியாது. ஆனாலும் உனக்கு எதை கொடுக்கணும்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியும். நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்லதையெல்லாம் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ என்ன செஞ்சாலும் இந்த உலகத்து மனிதர்கள் உனக்கு பின்னால் உன்னை பற்றி எதையாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாராவது ஒருவர் நீ எடுக்கும் முடிவில் 1000 குறை சொல்லி உனக்கு கேள்விகளை கொடுக்கலாம். யாராவது ஒருத்தர் உன்னை சந்தேகிக்கலாம். யார் உன்னை சந்தேகித்தாலும் கேள்வி கேட்டாலும் குறை சொன்னாலும் விமர்சனம் வச்சாலுமே கூட சிரிச்சுக்கிட்டே அவங்கள கடந்து போய்கிட்டே இரு. உனக்கு எது சரின்னு தோணுதோ அந்த முடிவையே நீ எடுத்து விடுயேன்னு செல்லமே. ஒருத்தருக்கு உன்னை பிடிக்கணுங்கிறதுக்காக நீ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லவங்களா மிகச்சிறந்தவர்களா தப்பே செய்யாதவங்களா நடிக்க தேவையில்லை. நீ தப்பு சரி எல்லாத்தையும் செய்யக்கூடிய பிள்ளை தானே. உன்கிட்டையும் நல்லது கெட்டதுன்னு எல்லாமே இருக்குது. அதனால் நீ தைரியமாக நீயாக இரு. உன் பலவீனமாக இருந்தாலும் அவங்களுக்கு காட்டு. அதன் பிறகும் அவங்க உன்னை விட்டு விலகாமல் இருக்காங்க. உன் நல்லது குணம் கெட்ட குணம் நீ செய்கிற தப்பு சரி எல்லாத்தையும் பார்த்தும் அவங்க உன்னை விட்டு போகலைனா அவங்க தானே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச உண்மையான நல்ல நட்பு மனிதர்கள் உறவுகளாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட நல்லவர்கள் கிடைச்சா நீ ஒருபோதும் தவற விட்டுறாதே. உனக்கு எப்போதும் மரியாதை கொடுத்து பேசக்கூடிய மனிதர்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோ. ஏன்னா அன்பை விட மரியாதை மிகவும் பெருசு. எல்லாரும் எப்போதும் அன்பு செலுத்த முடியாது, ஆனால் மரியாதையை கொடுக்க முடியும் அல்லவா? எப்போதுமே உனக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கோ என் செல்லமே. உனக்கு யாரை பிடிக்குமோ அவங்க கூட கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி அழகான விஷயங்களை செய்ய பழகு. எல்லா நேரமும் எப்போதும் நீ பிரம்மாண்டமாக செய்யணும் ஒழுங்காக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அவ்வப்போது அன்பும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் புரிதலும் ஏற்றுக்கொள்ளுதலும் நம்பிக்கையும் உனக்குள்ளே வந்து போகிறதுல தப்பு இல்லை தானே. வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழு. எல்லா நேரமும் எப்போதும் சீரியஸாக முகத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்யணுன்ற அவசியம் இல்லை. சில தப்பும் தவறுகளும் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இரு. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவோ வேதனைகளும் தோல்விகளும் வந்து போன பிறகுதான் அற்புதமான விஷயங்கள் நடக்க முடியும். உன் வாழ்க்கையிலையும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு கடந்து வர தயாராகு. இந்த உலகத்தில் நன்மைகளும் நல்ல மனிதர்களும் நிறைய பேர் இருக்காங்க.
நீயும் அவர்களோட சேர்ந்து வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையிலையும் நல்ல மனிதர்களுக்கு இடம் கொடு. நீயும் உன்னால முடிஞ்ச நன்மைகளை செய். அதன் மூலமா உன் வாழ்க்கை ரொம்ப அழகானதா அற்புதமானதாக நிச்சயமாக மாறிடும்.